ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டென் கேமிங். நான் உங்கள் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 1 கைஸ். ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோ வந்து டெலிட் ஆகலாம் இல்லை, நான் தான் டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளோட வேர்ல்டு இருக்குல்ல, வேர்ல்டு அது டெலிட் ஆகிடுச்சு. கொடுங்க, அவ்வளோதான். பக்கத்துலேருந்தே கால் போடுறோம், நான் தானே இருக்கான். இது பாருங்க, இந்த மூஞ்சி கொஞ்சம் பாருங்க. வெயிட் பண்ணுங்க, என் ஸ்கின்னு போட்டு வந்து கை சொல்ல ஸ்கின் மாற்றிட்டேன், என் பழைய ஸ்கின். ஓ, உண்மையிலேயே நம்ம யூடியூப் சேனலில் கைஸ் கர்ஸ்டு உடச்சிருங்க. மைன்கிராஃப்ட் இந்த சிம்பிள் இருந்ததுதான் இந்த வந்து கர்ஸ்டாக இருக்குதுல்ல, இதை உடச்சிடலாம். என்ன கைஸ், இது சிம்பிள் போகவே மாட்டேங்குது. சரி, உண்மையிலே ஓஜி பிளேயர்ஸ் மட்டும்தான், ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்கின் தெரியும். வாங்க ஆரம்பிப்போம். இப்போ வுட்டு வேணும். என்ன கைஸ், இந்த வுட்டு எல்லாம் காணும். சரி விடுங்க, செடி வுட்டு எடுத்துக்கலாம். அதான் நிறைய இருக்கும், போக்கு நிறையவே இருக்கும். ஃபுல்லாக அடிச்சு அவங்க வந்துக்கலாம், அதே யூஸ் பண்ணியிருக்கோம். காபி டேஸ்ட் மலையாளம் வழியா மைண்ட் பண்ணியாச்சு. வரண்டா எங்கடா இருக்கு? இப்போ நான் வந்து இப்போ டிவியில் யூடியூப் வீடியோ ஓடிட்டு இருக்குது. என்ன தெரியுமா, ஒருத்தர் வந்து இல்லுமினாட்டி சாங் இருக்குல்ல, அதை கூகுளில் போட்டு மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை போட்டு வச்சிருக்கான். சமக்க முடியாது. இங்கே நிறைய ஒன்று இருக்கு. எங்க வைக்கலாம்? ஹலோ, இருக்கிறியா ப்ரோ? ஹலோ கைஸ், ப்ராஜெக்ட் மெட்ராஸ் கேம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பிளான் பண்ணுறதெல்லாம் ப்ராஜெக்ட் மெட்ராஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இப்போது இன்னொரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். இது பண்ணுங்க, யாரோடதுன்னா மிஸ்டர் KKGNS, அவர் ஒரு யூடியூபர், யாருனாலும் தெரியாது. ப்ராஜெக்ட் மெட்ராஸ் இவரும் ஹாய் சோல்ஜர்ஸ் தான் சொல்கிறாரு. இப்போ A2D ஃபேனா இல்லை A2D கிட்டே இருக்காரா என்ன? இல்லையே, இல்லைடா, ப்ராஜெக்ட் மெட்ராஸ்ன்ட்டு ஒரு கேம்டா, அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
அது வந்து ஏ2டி மாதிரியே ஒருத்தன் வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்கான். வரல அது வரல, இன்னும் வந்துருச்சா வரலையா? அட போங்கப்பா. நம்ம கேம்ல கான்சென்ட்ரேட் எங்க பேர் இருக்க? கைஸ் கண்டுபிடிச்சு வெயிட் பண்றேன், ஒரு 2 நிமிஷம் தான். இந்த இடம் தான் நம்ம வீடு கிட்ட போகணும். ஓகேவா? சாப்பாடு வேணும். ஓடிட்டே மழை நைட் வேற ஆயிடுச்சு, வேற வழி இல்லை. பீச் பூல் அதெல்லாம் போட்டாவணும். பீச் பூல்ல போட்டாச்சு. இனிமா அதெல்லாம் வராது. இதெல்லாம் நார்மல் பீஸ்ஃபுல்ல போட்டுட்டேன்டா. ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் மெட்ராஸ் வந்து அதை பற்றி நான் சொல்கிறேன். அது என்ன பின்ஸ்லிப்பா? இல்லை நம்ம தான். அது வந்து என்ன தெரியுமா? ப்ராஜெக்ட் மெட்ராஸ்னா வந்து அது வந்து GTA 5 ஆனால் தமிழில். GTA 5 தமிழில் இருந்தால், தமிழில் இருக்கிறது தமிழ்காரங்க உருவாக்குனா அதுதான் ப்ராஜெக்ட் மெட்ராஸ். GTA 5 GTA 6ஓட கிராபிக்ஸ் இருக்கு. சும்மா சுத்திட்டு இருக்க பண்ணலாம். அண்ணனை இறக்கி விடுங்க. அண்ணையா தளபதி டான் 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 டான். கைஸ் இப்போ ஒன் பீஸை கார்ட்டூன் நெட்வொர்க்ல போடுறாங்களாம் கைஸ். அன்னைக்கு பார்த்தேன். ப்ரோ ஒன் பீஸை இதுல போடுறாங்களாம் ப்ரோ, கார்ட்டூன் நெட்வொர்க்ல. ஒன் பீஸ் கார்ட்டூன் நெட்வொர்க்ல போடுறாங்க ப்ரோ. நமக்கு ஏதாவது வேணும், உள்ள போகும். நமக்கு மரகனே ரிலீஸ் ஆகல கைஸ். ப்ராஜெக்ட் மெட்ராஸ்
லைட்டா பிரைட்னஸ் கூட்டிக்கும். பக்கத்துல இருக்கே நல்லா தெரியாது. கேவுக்குள்ள போன அது மாதிரி தான் தெரியும். அன்சங் எம்பையர்ஸ் சோலா இது வந்து தமிழ்ல வர போற புது கேமங்கள். என்ன பெரிய நானும் ஒரு செம்ம பெரிய கேவுல ரவின் செம்ம டீப்பா போகுது. ரவின் என்னன்னு தெரியாது, நீ சின்ன குழந்தை. How that thing is happening? How bro? நான் பார்த்தது உண்மைதானா? நீங்க சொல்லுங்க गाइस, ப்ராஜெக்ட் மெட்ராஸ் வந்துருச்சா வரலையான்னு எனக்கு தெரியல. அபினேஷ் வீட்டு பக்கத்துல இருக்கு. இந்த கேம் பேர் வாயில் நொல்ல விடுங்க. இதை பற்றி சொல்கிறேன். இந்த கேம் வந்து எவ்வளோ எடுத்துட்டோட ஒரு அபினேஷ்னு ஒருத்தன் சஸ்பீஷியஸ்லி அந்த பையன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கான்.
அவன் பேர் அவினேஷ் தான் சஸ்பீஷியஸ்லி. ப்ரோ டைமண்டே இல்லை. இதோட ரவீனும் முடிஞ்சுட்டு லாவால தள்ளுறானுங்க கைஸ். இல்லை உயிரோட தான் இருக்கேன். இப்போ ஒரு கேம் சொல்லணும்ல, கேம் பற்றி. பையன் அவன் வந்து இந்தியாவில் இருக்க எல்லா கேமும் விளாட்றான். இது புதுசான கேம்லாம் இல்லையா. அப்போ பிஎஸ் நம்ம வீட்டில் இல்லை, அது பழைய கேம்ட, செம பழசு. எப்போ நம்மகிட்ட PS2 வந்ததுல இந்த டைம்ல, அது PS2க்கு மட்டும் இல்லை, அது இல்லை எப்பயோ ஃபோன்ல கிடையாது. அது இருப்பா கொஞ்சம் ஐயம் இருக்கு இங்க வந்து PS2ல அது PSSல அது PS2 இருக்குல, அதுக்கோ முன்னாடி வந்தது. ஹையான மவுண்டைன் கண்டுபிடிக்கணும். கேஸ் இப்போ பாருங்க, பபுள்ல பாருங்க, இப்போ பாருங்க இந்த தண்ணிலே மேலே கீழே தள்ளி விட்டுறாத. ஓ ஷீப், wow wow wow, so much iron. கைஸ் நம்ம ப்ரோ சொல்றத கேக்குதா கேளுங்க, ஒன்றும் கேட்கவும் மாட்டேங்குது. சரிடா தெரியட்டும்டா. நீ நிறைய அயன் கலெக்ட் பண்ணிருக்க ஒரு இடத்துல, செம்ம நிறைய அயன். பார்த்துட்டேன் அங்க இல்லை, அது வேஸ்ட். இப்போ நான் வீடியோ போடுதுனா, இப்போ ஒரு வீடியோ ஓடுது, ஆனா அது சொன்னா காப்பி வந்துடும். ப்ரோ குடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏட்டுடியோட உருட்டு வீடியோ தாங்க இந்த ஓடிட்டு இருக்கு. நீங்க நிறைய யூடியூபரை பத்தி பேசிட்டு காப்பி கொடுத்துச்சு, நான் மொத்தமா பிடிச்சிட்டு நான் மேல போறேன்டா.
என்கிட்ட 21 இருக்கு. அதோட பிரின்சிபல் படி இது ஏங்குதா அப்படின்னாலும் அதுவும் இல்ல. இந்த ஆண்டனா மூலமா பிராக்டிகலி இது வந்து பாசிபிள் கிடையாது. கொண்டு போயிட்டே அவங்க யாராவது கூட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மொபைல்ல நீங்க பார்க்கலாம். நம்ம ப்ரோ லெஃப்ட் ஆயிட்டாரு. டைப் பண்ற மாதிரி மேல நீங்க டைப் பண்ணிக்கீங்க. ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் டச் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா மேல ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸ்ல பர்சனல் சாட் அப்படி டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் வரும். அந்த போஸ்ட் ஓபன் பண்ணி கீழ வந்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா அப்படி சொல்லிருக்கும். அதுல யாரோட ஃபோன் நம்பர் நீங்க பாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து அதுல டைப் பண்ணிக்கீங்க. கீழ நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த நெக்ஸ்ட் கிட்ட இருந்தா அவங்களோட வாட்ஸ்அப் சேனல் எல்லாமே ஓபன் ஆயிடும். நீங்க பாத்தீங்களா? என்ன அருமையான தொழிலா இருக்கியா? புரியல. ஏகமா தோத்து பாரு. கண்டுபிடிப்போம். அது என்ன பண்ணாரு? இங்க பாரு அவர் என்ன ஒரு வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கிறாரு. அது என்னது? இங்க பாரு வாட்ஸ்அப் ஆப். இங்க மேல என்ன எழுதுறாங்க? அது ஆப் இருக்குதா? வாட்ஸ்அப் இல்ல. இது வந்து அப்ளிகேஷன் எல்லாம் நம்ம எடுத்து போச்சு. அது உண்டு. அதுதான் உண்டு. வந்துட்டோம். அடுத்தவங்க பொருளுக்கு எப்போ ஆசைப்படக்கூடாது. இருக்குறதா இவரு டைரக்டா வந்து எங்கயாவது போலாம். செக் பண்ணி பாக்க சொல்லலாம். அது சொல்லாம வெப்க்கு என்னன்னு போகுதுன்னா அது இருக்குது. இது இவரோட வெப்சைட். ஓகேவா? இந்த வெப்சைட்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஆட் வரும். அது ஆட் பார்த்தா அதுக்கு ஒரு ரெவென்யூ வரும். ஆட் பாவம் மனுஷன். டொமைன் வந்து காசுலாம் எக்ஸ்ட்ரா எடுத்து வாங்கி வச்சிருக்காரு. டாட்காம் அது சில காசு போய் நீங்க பண்ணுங்க. போய் கேவ் வேணும். இதுல ஒரு லைன் ஆட் வருது. நீங்க எவ்வளவு மார்க்கெட் போய் வச்சிருக்கீங்க தெரியுமா? ஐயோ அந்த ஆப் வச்சிருக்கீங்க கூகுள்ல. சோல்ஜர்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க? ஒரு கேவ் கிடைக்க மாட்டேங்குது. பர்சனல் ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு போட்டுருங்க. கமெண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் ஏமாத்த வருது. இந்த மாதிரி ஏமாத்துறது பரவாயில்ல. அவர் நினைச்சிருந்தா இது அது மிஸ் பண்ணிருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க. தண்ணி குடிக்கிறேன். சும்மா சொன்னேன். அவங்க விளாடலாம். ஏமா வந்துட்டு தண்ணிலாம் குடிக்கூடாது அப்படிலாம் இல்லை. தண்ணி குடிக்கணும்னா நான் தண்ணி தான் குடிக்கல, சும்மா தான் ஓட்டினேன். சரி நம்ம இங்கே தான் நம்மளோட கேவ் இருக்குது. சரி வாங்க. விஜய் கடை போகுது. சூப்பரா ஆம்பிள் ஆகுது. இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் நண்பர்கள். மணி பார்த்தீங்கன்னா மணி 4:45 எதுவுமே ஆகல. இது வந்து ஒரு மார்க். ஏன் அப்படி ஆம்பிள் ஆகாது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா எக்கோட 60 to 80 இது நம்ம ஆம்லெட்டா போடணும்னா அது மினிமம் 60 ஒரு 80 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போனாதான் நம்மளால ஆம்லெட்டோ வாயிலோ பண்ண முடியும். அப்படி போயிருந்ததுன்னா நம்மளால முடியாது. ஸோ மினிமம் 60 டிகிரி போல அப்படின்றது இது ஒரு ஆம்லெட்.
நான் இப்பவே மொட்டை மாடியில போய் தான் நிலாவை பார்த்துட்டு படிச்சேன். ஸ்பேஸ் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வந்துச்சு. அது என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி நான் 4th ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்பேஸ்னா என்ன எப்படி அப்படின்லாம் படித்தேன். இன்னும் நான் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. 6th ஸ்டாண்டர்டில் எனக்கு தோணுச்சு ஒரு சேட்டலைட் ஒன்று பண்ணணும். ஆன்லைன் மூலியமாக சர்ச் பண்ணும்போது அந்த சேட்டலைட்டில் வந்து மெயினாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் அந்த சம்மந்தமாக வந்து சின்ன சின்ன கண்ட்ரோல் சேட்டலைட்ஸ் வந்து இதை செஞ்சுருக்காங்க. அப்போ நான் எலக்ட்ரானிக்ஸும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் நான் படித்தேன். இது கூட முடியல ஆனியன் ஸ்மெல் பண்றதுக்கு அவ்வளோ கோல்லாம் இல்லை. ஒரு பையனை காமிச்சு அந்த பையன் யாருன்றது கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொல்லுவாங்க. இதே மாதிரி அந்த காலத்துல அந்த டைம்ல ஏன் நீங்க வீடியோ போகிறீங்கன்னா அந்த டைம்ல நான் வந்து போலீஸ் கேஸ் கொடுத்துருவேன். இன்னொரு போலீஸ் கேஸ் சாப்பிடாதனால கொஞ்சம் அமைதியா இருந்தேன். பட் அந்த டைம்ல தான் போட்டுருப்பேன் வீடியோ. ஸோ அது ஒரு பேருக்கு ஏன்னா உள்ள இருக்க வேற ரேங்க் வெரிஃபை. ரெண்டாவது வந்து ரேங்க் வெரிஃபைனா கூட இது கமெண்ட்ல ரேங்க் வெரிஃபை அப்படின்னு போட்டுருந்தாங்க. ரேங்க் வெரிஃபைனா கூட பணத்தை இருந்திருக்கும். பட் இருந்தது என்ன என்றால் அது வெறும் ஒரு டிவி பாக்ஸ் மதர் போர்டு. ஓ அது ஸ்மோக்கரா? ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் கீ செல்லிங் சைட். இவங்க என்ன Microsoft கீ இருக்கு. ஏடி அப்படிங்கற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா எப்போடா அக்கவுண்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கீழ அவரோட லிங்க் கொடுத்துருங்க. மார்க் அப்டேட் பண்ணி பாருங்க. ஒண்ணே நம்மளுக்கு ஆயிடுங்க. எவ்வளோ நேரம் ப்ரோ? இவ்வளவு நேரம் இருட்டாயிடுச்சு. ரீசெண்டா இந்த வீடியோவை ஏடிபில பார்க்கும்போது மனுஷன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு தோணுச்சு. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா டீப்ஃபேக் கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அதில் ஆட்-ஆன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வீடியோ அடோப்ல போட்டு அதை வந்து இமேஜஸா மாட்டி அந்த இமேஜஸ் மறுபடியும் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் டார்கெட் இமேஜ் கொடுத்து அதுக்கப்புறம் அதை ஃபேஸ் வாஷ் பண்ணி அதை வந்து மறுபடியும் வீடியோவா மாட்டி அதுக்கு ஆடியோ போட்டு எவ்வளவு வேலை. இதெல்லாம் ஒரே கிளிக்ல பண்ணா எப்படி இருக்கும்? இந்த வெப்சைட் போங்க, ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுங்க, அதுக்கப்புறமேட்டு டார்கெட் இமேஜ் அப்லோட் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஜெனரேட் வீடியோ கொடுங்க. வீடியோ ஒரே நிமிஷத்துல வந்துடும் பேஸ்ட் ஆன் யுவர் டெக்னாலஜி. இதுக்கப்புறம் நம்ம கேட்டா எவ்வளவு வேலை. இதெல்லாம் ஒரே கிளிக்ல பண்ணா எப்படி இருக்கும்? இந்த வெப்சைட் போங்க, ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுங்க. இந்த வெப்சைட் போங்க, ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுங்க. ஓகே கைஸ், முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம எதுவும் கெட்டலாம் போட்டு இதை மட்டும் மைண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ ஒழுங்காக நல்லாவே இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. வீடியோ இவ்வளோ போதும். ஓகே கைஸ், முடிச்சிட்டேன். இன்னும் 2-3 வாட்டி ஸ்டோன்ஸ் எடுத்து மறுபடியும் ரெடி பண்ண வேண்டியதாக கொஞ்சம் பெருசாங்கண்ணா, அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இது 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஒரு ட்ரூ ஃபேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பீஸ் அவுட்.